திருச்சியும் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்திலே இந்த ஓய்வு நாள் காலை வணக்கத்தை கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து பலப்படுத்தி இந்த புதிய வாரத்தையும் ஆண்டவர் நம்ம கிருபையாக கொடுத்திருக்கின்றார். மறப்ப இந்த வாரத்திலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. நாம் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டு பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே ஆண்டவரே சுவாமி, கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீர். புதிய வாரத்தை நீர் கிருபையை கொடுத்திருக்கிறேன். தாப்பனே இந்த ஆராதனை உங்களுடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை பாடுகின்ற பாடல்கள், வேத வாசிப்புகள், ஆண்டவரே தியானிக்கின்ற தியானங்கள், எடுக்கின்ற ஜெபங்கள் அனைத்தும் உடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாப்பனே இயேசுவின் மூலமாக ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 141 1 முதல் 9 வரை. சங்கீதம் 141 1 முதல். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அக்கிரம செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் கூட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அள்ளத் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கன்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிறபோது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. The epistle reading is taken from James chapter 3 verses beginning to 12. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவதானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடுக்கிக் கொள்ளுகிற கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்களும் பறவைகளும் ஊரும் பிராணிகளும் நீர்வாழும் ஜந்துகள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படுவதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படியே உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே,
அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. திருத்துவதற்கு நாள் பின்வரும் 11ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம்
பராபரனே, மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதுனால் இது சர்வ வல்லமையில முக்கியமாக விளங்கு பண்ணுகிறேன். நாங்கள் உமது கற்பனையினுடைய ஓடி நீர் அருளின வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த பரம பொக்கிஷத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல் 37 வரை. The gospel reading is taken from St. Matthew chapter 12 verses beginning from 30 to 37. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தறினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தில் வெற்றிக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வெளியினுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். எங்களுடைய இருதயத்தின் சிந்தனை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான திருச்செம்பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்திலே ஓய்வு நாள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே திருச்செம்பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கின்றார். இன்னும் வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்துவாராக. நம்முடைய திருச்சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சீக்கிரமாக ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படுவதற்கு ஜெபியுங்கள். எப்பொழுது வேத வாசிப்பிலே ஜெபத்திலே தரித்திருங்கள். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய அரசாங்கத்தின் உத்தரவையும் அதை நீங்கள் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்முடைய சரீரங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபையிலும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகவும் மற்றும் நமக்கு அருமையாக அந்த குருமனை ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்றும் உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று நீங்கள் ஆண்டவருடைய தேவாலயத்துக்கென்று நீங்கள் படைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய காணிக்கை வழிகளை எல்லாவற்றையும் ஏற்று நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இம்மட்டும் வழிநடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்று நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாம் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நமக்கு மும்பை திருமண்டலமானது தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Matthew chapter 12 verses 35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இந்த பகுதியிலே மத்தேயு நற்செய்தியாளர் 2 வகையான
மனிதர்களை கூறுகின்றார். ஒன்று, நல்ல மனுஷன், அவன் இருதயத்திலிருந்து எப்படிப்பட்டவைகள் வெளிவரும். பொல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக, அவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அருமையாக மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே நமக்கு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 வகையான மனுஷர்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல மனிதரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நடை, அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களை வைத்துமே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, பொல்லாத மனுஷர், அதே போல அவருடைய நடக்கை, பேச்சு, அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை வைத்தே இவர் நல்ல மனிதரா இல்லை தவறான மனிதரா என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அதனால்தான் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இன்றைக்கு 2 வகையான மனிதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து திருமறையின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாயின் வார்த்தைகள், முதலாவது, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மனிதன் எப்படி பேசுவான், ஒரு நல்ல பொல்லாத மனிதன் எப்படி பேசுவான் என்பதை குறித்து நமக்கு திருமறையிலே அறிந்திருக்கின்றோம். முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அருமையான ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே பொய் மிகப்பெரிய ஒன்று, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம். ஏற்கனவே நமக்கு 10 கற்பனைகளிலே பொய் சொல்லாதிருப்பாயாக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே பொய் அதிகமாக காணப்படக்கூடாது. அதை தான் நாம் பாடமாக வாசிக்கேட்ட எரேமியா 23ஆம் அதிகாரத்திலே அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 23ஆம் அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசி அருமையாக கூறுகின்றார். வசனம் 23 முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா 23:23 அன்றைய நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கூறுகின்றார். அன்றைக்கு அநேக ஜனங்கள் பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். அடுத்தவர்கள் வார்த்தையை எடுத்துக்கொண்டு திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, பலவிதமான காரியங்கள் அவரிடத்திலே காணப்பட்டது. ஆகவேதான் பொய் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைத்தபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்கு விரோதி என்று அருமையாக எரேமியா தீர்க்கதரிசி இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். பொய் சொல்லக்கூடாது. அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம சில நேரங்களில் அறிந்தோ அறியாமலோ நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பொய் சொல்லியிருந்தோம். அப்படி பொய் சொல்லக்கூடாது. வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கலைந்து போட வேண்டும். சிலர் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தார்கள் என்றால் அதற்கு கண் கால் வைத்து எதெல்லாமோ சொல்வாங்க. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மனிதன் பொய் சொல்ல மாட்டான். ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே பொய்யான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே களைந்தெறிய வேண்டும். பொய்யான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. பொய்யான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், களைந்து விட வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்றால், பொய்யான காரியங்களை, தவறான காரியங்களை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி அருமையாக ஆண்டவர் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஜனங்கள் கூறுகிறார். நான் பொய் பேசுகிறவர்களுக்கும் பொய் சொப்பனம் சொல்கின்றவர்களுக்கும் நான் என்ன செய்கின்றேன், விரோதியாக காணப்படுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே எந்த விதமான பொய்களை பேசுகின்ற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே எந்த விதமாக, அதாவது நாம் கடவுளுக்கு பிரியமில்லாத அந்த பொய்யான காரியங்களை என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை குறித்தோ எதை குறித்தோ நாம் என்ன செய்யக்கூடாது, பொய்யான காரியங்களை நாம் பேசக்கூடாது என்று நமக்கு திருமறை கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக சபிக்க கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் சபிக்க கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே
நாம் மற்றவர்களை சபிக்கின்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என்று நமக்கு திருமறை கற்றுத் தருகிறது. அதைத்தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பிதாவாகிய தேவனை, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அதாவது இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அருமையாக கற்றுக் கொடுக்கின்றார். எப்படி என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நாவானது எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் இந்த பகுதியில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 2 உதாரணங்களையும், குதிரைகளையும் கப்பல்களையும் அது எப்படி அடக்கப்படுகிறது என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குதிரைகளை அந்த கடிவாளத்தினாலும் கப்பல்களை அந்த சுக்கானாலே திருப்பப்படும் என்று சொல்லி நாவானது நம்முடைய சரீரங்களையே மிகவும் சிறியதாக காணப்படுகிறது. அது எவ்வளவு விஷம் நிறைந்தது என்பதை குறித்தும் அந்த 3ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய நாவாலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்றோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே அந்த வாயினாலே நாம் மற்றவர்களை சபிக்க கூடாது என்றும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து நமக்கு புறப்படக்கூடாது. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையிலே மற்றவர்களை சபிக்கின்ற வார்த்தைகள் நாம் பேசினால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால பிறரை சபிக்க கூடாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பேசும் முன் யோசி அப்படிம்பாங்க. நம்ம ஒரு வார்த்தையை, அதாவது வார்த்தையை விட்டுட்டோம்னா திருப்பி அதை எடுக்க முடியாது. ஆகவேதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களை சபிக்கக்கூடிய வார்த்தைகளாக நமக்கு என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது என்று நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே துதித்தல் என்றால் துதித்தல் தான் இருக்க வேண்டும். அதன் மூலமாக மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது என்று நமக்கு என்ன செய்கிறார் யாக்கோபு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அருமையாக நமக்கு கற்றுத்தருகிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் பொய் சொல்லாமல் நாம் இருக்க வேண்டும். 2வது, நாம் மற்றவர்களை சபிக்காமல் காணப்பட வேண்டும். 3வது, வீணான வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதாவது மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே அருமையாக கொடுக்கப்பட்டது 36ஆம் வசனத்திலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க எத்தனை முறை வீணான காரியங்களை நம்ம பேசுறோம், வீணான வார்த்தைகள் நம்ம பேசுறோம், மற்றவர்கள் குறித்து பேசுறோம். அதாவது அது எதுல போய் முடியும்னா அது வைராக்கியத்துல முடியும், கோபத்துல முடியும். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் வீணான காரியத்தை நாம் பேசாத வண்ணம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், பேசுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு காரியத்துக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கணக்கு ஒப்பிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நியாய தீர்ப்பு நாளிலே நாம் குற்றவாளியா நீதிமான்களா என்ன செய்ய முடியும், நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே என்ன செய்யப்படும், அளவிடப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே அதாவது வீணான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். வேண்டாத காரியங்கள், வேண்டாத பேச்சுகள், அதன் மூலமாக எத்தனை விதமான பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வீணான காரியத்தை குறித்து, எதை குறித்தும் நாம் பேசுகின்றவர்களாக நாம் காணப்படக்கூடாது என்று என்ன செய்யப்படுகிறது, திருமறை கற்றுத் தருகிறது. பிரியமானவர்களே, ஒரு நல்ல மனிதன் என்ன செய்ய மாட்டான், வீணான காரியத்தை குறித்து பேச மாட்டான். பொல்லாத மனுஷன் என்ன செய்வான், வேண்டாத காரியத்தை கொடுத்து பிரச்சனையை பண்ணிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேதம் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், வீணான வார்த்தைகளை நம்ம விட்டு என்ன செய்ய வேண்டும், எடுத்து போட வேண்டும். முதலாவது, எப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு காணப்படக்கூடாது, பொய் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. 2வது, மற்றவர்களை சபிக்கின்ற வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் காணப்படக்கூடாது. 3வது, வீணான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும், அதை 3 காரியம் நாம் தியானிக்க இருக்கின்றோம். 1, ஒரு தைரியப்படுத்த வார்த்தையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும்? 1, உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளாக, அதாவது தைரியப்படுத்துகின்ற வார்த்தைகளாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், மோசே இறந்த பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கின்ற பொழுது ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்கின்றார். அப்பொழுது இவ்வளவு ஜனங்களை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று அவர் ஒருவேளை நினைத்து இருப்பதை அறிந்து ஆண்டவர் அந்த இடத்துல அவரை ஒரு தைரியப்படுத்தி ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை சொல்வதை நாம் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். எப்பா, பலம் கொண்டு திடமனதாயிரு,
நான் கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகுவதுமில்லை என்று என்ன செய்கிறார், அருமையாக கற்றுக் கொடுக்கின்றார் பெரியவர். இப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களை என்கரேஜிங், மற்றவர்களை நல்ல ஒரு தைரியப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாம் கூறுகின்ற வேளையிலே நாம் ஆண்டவருடைய நல்ல மனிதர்களாக நாம் காணப்பட முடியும் பிரியமானவர்களே. அதாவது அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதிகமான வார்த்தைகளால் சொன்னாங்க. வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்கள்லாம் சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்யல, அதை கண்டுகிடவே இல்லை. இன்னைக்கு நம்மளை நல்லா செஞ்சுட்டா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு, நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனாலும் அதன் மத்தியிலும் நாம் ஒரு நல்ல மனிதர்களாக இருந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், செய்யணும். மற்றவர்கள் செய்கிறார்கள், அவர் உற்சாகப்படுத்தணும். நீங்கள் நல்லா செய்றீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க, இதை கொஞ்சம் நல்லா இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு நாம் என்ன செய்யணும், அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளினாலும் ஒரு தைரியப்படுத்துகின்ற வார்த்தைகளினாலும் என்ன செய்ய வேண்டும், செய்கின்றவர்களாக நம்முடைய வார்த்தைகள் என்ன செய்யப்படும், காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. முதலாவதாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆறுதல் படுத்துகிறதாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, மனம் அடிவாக, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக, மற்றவர்களை சபிக்கக்கூடிய வார்த்தைகளாக, மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடியதாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கக்கூடாது, முன்னால ஒன்று பேசுறது பின்னால ஒன்று பேசுறது அப்படி இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. நம்ம ஆற்றுப்படுத்துகின்ற வார்த்தைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல சென்ட் ஜான் சாப்டர் 14ல சீஷர்லாம் ரொம்ப கலங்கி போய் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை ஆறுதல் படுத்துகிறார், ஆற்றி தேற்றுகிறார். இப்பா, தேவனிடத்தில் விசுவாசமா உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது, நான் வேற எங்கேயும் போல, நான் பிதாவினிடத்தில் போறேன், மறுபடியும் நான் என்ன செய்வேன், உங்களை அழைத்து செல்வேன். இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆறுதல் படுத்துகிறாரோ, ஆற்றுப்படுத்துகிறாரோ, அதே போலதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள நம்ம ஆறுதல் படுத்தணும். நம்ம நம்முடைய திருச்சபை இருக்கு, நம்முடைய திருச்சபை யாராவது சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்களை ஆறுதல் படுத்துற வார்த்தையை கொடுக்கணும். பின்னால் நம்ம பேசக்கூடாது தவறான காரியங்களை. நம்மளை மற்றவர்கள் அவர்களை ஆறுதல் படுத்தி, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், நம்ம கேட்டு அவங்களை ஆறுதல் படுத்தணும். கவலைப்படாத, கர்த்தர் நம்மோடு கூட, நம்ம ஜெபம் பண்ணுவோம், நல்லா செய்வோம் அப்படின்ட்டு என்ன செய்யணும், ஆறுதல் படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் காணப்பட வேண்டும். நம்ம ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஆற்றுப்படுத்துகிறோமா, இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா, மற்றவர்களை எத்தனை முறை நம்ம காயப்படுத்திருந்தோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளால நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, சபையில, அதோடு பார்த்தோம்ல சமுதாயத்துல நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர்கள் எத்தனை தடவை மனமுறிவு பண்ணியிருந்தோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும், ஆறுதல் படுத்துகின்றதாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களை தேற்றுகின்ற வார்த்தையாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வார்த்தையாக காணப்பட வேண்டும். அது என்னையா சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வார்த்தையாக காணப்பட வேண்டும்? இன்னைக்கு சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க முடியும் நீங்க கேட்பீங்க. அறிவிக்க முடியும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய நடக்கையின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமாக என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல மனிதர் என்று நாம் என்ன செய்ய முடியும், மற்றவருக்குமாக காண முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பேச்சு, நடத்தை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை மட்டும் அறிவிக்கின்றவர்களாக காணப்படும். ஏதோ சுவிசேஷத்தை ப்ரீச் பண்ணாதான், இல்லை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுத்து சொன்னாதான், இல்லை அப்படி அது ஒரு வார்த்தையில நம்முடைய நடக்கையை வைத்தே என்ன செய்திருவார்கள், இவர்கள் நல்ல மனிதர்கள், இவர்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் என்று என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வார்த்தையை நமக்கு காணப்படுகிறதா? எத்தனை முறை சுவிசேஷம் கேட்டிருக்கின்றோம்? இன்னைக்கு நம்முடைய நடக்கையில கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? நம்முடைய பேச்சிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? நம்முடைய வார்த்தையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றோமா? நாம் நம்முடைய வாயின் வார்த்தையில் என்றைக்காவது நமக்கு ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோமா? சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்பற்றின சீஷர்கள் தங்களுடைய நடக்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, செயல்பாட்டின் மூலமாக அதே போல இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே, நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற வேளையிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வார்த்தைகளாக நாம் காணப்பட வேண்டும். நல்ல மனிதன் தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை சற்று ஆராய்ந்தறிய வேண்டும். இன்றைக்கு நான்
நல்ல மனிதனாக காணப்படுகின்றேனா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள மனிதனாக காணப்படுகின்றேனா? கிறிஸ்துவை பிரியப்படுத்துகின்ற மனிதனாக நான் காணப்படுகின்றேனா? இல்லை பொல்லாத மனிதனாக மாறி என்னுடைய இருதயத்திலே வைராக்கியம், பெருமை, பொறாமை இவற்றை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நான் ஒரு மாய்மால கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நல்ல மனுஷன், வேதம் அருமையாக சொல்லியிருக்கிறதுல மத்தேயு 12 நல்ல மனுஷன் நாம் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக்கான. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையில நாம் ஆண்டவருக்கு முன்பாக பிழையற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நல்ல மனிதர்களாக நாம் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற வார்த்தைகளாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் காணப்படுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி நல்ல மனிதனாக நாம் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே கிறிஸ்து இருக்கும்போது மட்டும்தான் நாம் நல்ல மனிதர்களாக செயல்பட முடியும். இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஒரு துதித்தலும் சபித்தலும் எப்படி ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதோ அதே போலதான் இரு வழிகளில் நாம் நடக்கின்றவர்களாக காணப்படுவோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற வேளையிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே இருக்கின்ற வேளையிலே மட்டும்தான் நாம் தைரியப்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளை பேச முடியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்க பொழுது மட்டும்தான் ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளை பேச முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கும் கிறிஸ்துவை நற்செய்தியாக அறிவிக்கின்ற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற முடியும் பிரியமானவர்களே. எனக்கு அன்பான திருச்சுவின் பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். நான் இன்றைக்கு நல்ல மனிதனாக காணப்படுகின்றேனா? பொல்லாத மனிதனாக நாம் காணப்படுகின்றேனா? நல்ல மனிதன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுவான். பொல்லாத மனிதன் தன்னுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து பேசுகிறான். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையிலே ஒரு நல்ல மனிதனாக நாம் காணப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை பிழையற்றவன் என்று சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாம் பேசுவோம். இரண்டாவது, ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளை நாம் பேசுவோம். மூன்றாவதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வார்த்தையாக நாம் பேசி ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. கர்த்தர் தாமே திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord, I am angel. King, God is omnipresent. Am I only a God nearby? Declares the Lord, and not a God far away. Jeremiah chapter 23 verse 23. Thank you. Amen. Praise the Lord, I am Calvin. Theme, God is omnipresent. Am I only a God nearby? Declares the Lord, and not a God far away. Jeremiah 23:23. I am Austin. Am I only a God nearby? Declares the Lord, and not a God far away. Jeremiah 23:23. यहोवा की यह वाणी है, क्या मैं ऐसा परमेश्वर हूँ जो दूर नहीं निकट ही रहता हूँ। जरमाया चैप्टर 23 वर्स 23. Theme, God is omnipresent. Am I only a God nearby? Declares the Lord, and not a God far away. Jeremiah chapter 23 verse 23. Praise the Lord, I am Gladys. विषय, परमेश्वर सर्वव्यापी आहे. परमेश्वर म्हणतो, मी जवळचा मात्र देव आहे आणि दूरचा देव नव्हे काय. जेरेमिया चॅप्टर 23 वर्स 23. थँक यू. आमेन. Praise the Lord, I am Akar. நான் சமீபத்துக்கு மாத்திரமாய் தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 32வது அதிகாரம் 32வது வசனம். Praise the Lord. Am I only a God nearby? Declares the Lord, And not God far away. Jeremiah chapter 23 verse 23. Thank you. Am I only a God nearby? Declares the Lord, and not God far away. Jeremiah chapter 23 verse 23. Thank you.
Lord, I am Andrew. Am I only a God nearby? Declares the Lord, and not a God far away. Jeremiah 33 verse 23. Thank. Praise the Lord. Theme: God is omnipresent. Am I the only God nearby? Declares the Lord, and not a God far away. Jeremiah chapter 23 verse 23. Praise the Lord. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23 Praise the Lord. Theme: God is omnipresent. Am I only a God nearby? Declares the Lord, and not the God far away. Jeremiah chapter 23 verse 23. Thank you. Amen. The Lord, am I only the God nearby? Declares the Lord, and not a God far away. Jeremiah chapter 23 verse 23. Amen. நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23 verses 23. The Lord, I am Joanna. विषय: परमेश्वर सर्वव्यापी है. यहोवा की यह वाणी है, क्या मैं ऐसे परमेश्वर हूँ जो दूर नहीं निकट हो रहता हूँ. जेरेमिया 23:23. Thank you. Amen. Praise the Lord. Theme: God is omnipresent. Am I only a God nearby? Declares the Lord, and not a God far away. Jeremiah chapter 23 verse 23. Thank you. Theme: God is omnipresent. Am I only the God nearby? Declares the Lord, and not a Lord far away. Jeremiah chapter 23 verse 23. Thank you. Amen. கிறிஸ்துவில் பிரியமான திருச்சபைகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய திருச்சபையின் ஓய்வு நாள் பாடசாலை சிறுவர் சிறுமியர் நன்றாக மனப்பாட வசனம் கூறினார்கள். நான் இந்த நம்முடைய ஆராதனையை நானும் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சிறு பிள்ளைகளை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொருவரும் தங்களுடைய மழலை குரல்களினாலே அருமையாக வசனங்களை கூறுகின்றார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. சீக்கிரமாக நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை புரிவாராக. வசனம் சொன்ன சிறுவர் சிறுமியர்களை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதே இது மாத்திரமல்ல, இதை கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஞானத்தினாலே, அறிவிலும், தேவ தயவிலும், மனுஷ தயவிலும் எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள், திருமண நாள் நினைவுகின்ற அன்பு பிள்ளைகளுடைய பெயர்களை வாசித்து ஜெபம் செய்வோம். 16/8/2020 அன்று மிஸ் பிரிசிலா ஜேக்கப் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 19/8/2020 அன்று மிஸ்டர் சவுந்தரராஜன் சாமுவேல் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 20/8 மிஸ்டர் சுஜித் குமார் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 22/8 மிஸ் கரோலின் ஜாலி தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். திருமண நாள் நினைவுகின்றவர்கள் 17/8/2020 மிஸ்டர் ராபின்சன் தர்மசீலன், மிஸ்ஸஸ் மெர்சி ராபின்சன் தங்களுடைய திருமண நாளை நினைவுகின்றார்கள். 18/8/2020 மிஸ்டர் டி ஜேம்ஸ் ராஜ், மிஸ்ஸஸ் பிரபா ஜேம்ஸ் ராஜ் தங்களுடைய திருமண நாளை நினைவுகின்றார்கள். பிறந்தநாள், திருமண நாள் நடைபெறுகின்ற அந்த பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடி சுற்றுவேன், பாதைகள் எல்லாம் நெய்யாய் பிடிக்கிறது என்று சொன்ன ஆண்டவரே,
என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொன்னாலே தர்மையான நாளிலே என்னுடைய அன்பு பிள்ளைகள் தன்னுடைய பிறந்த நாள் திருமண நாள் நினைவுகிறேன் அன்பு பிள்ளைகளுடைய பெயர்களை வாசித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற தாப்பனே. கடந்த வருடம் முழுதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்தீங்கப்பா. ஏதோ ஒரு புதிய ஆண்டை நீர் கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய கிருபையினாலே வரப்போ இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் மிகுந்ததாக மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல சுகம் பலன் மற்றும் ஆண்டவரே போக்குவரத்து எல்லாவற்றிலும் பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே வரப்போ இந்த புதிய ஆண்டு புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சொல்லக்கூடாது மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாவங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தெய்வம் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தெய்வம் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. பெண்ணங்கி பொன்னுடி வாத்தியம் நிறைவேற்றி ஜெய கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் திருச்சின் பிள்ளைகள் யாவரையும் கண்ணின்மணியை போல பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்த மகா தயவுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இதோ இந்த புதிய நாளை உங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா.
ஆண்டவரே இம்மட்டும் இந்த கொரோனா தொற்று நோய் நிமித்தத்திலும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மொழியை போல பாதுகாத்து வந்திருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா. சிறுவர் முதல் பெரியவர் வரை கண்ணின் மொழியை போல பாதுகாத்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே சபை ஊழியர்க்காக மற்றும் ஆண்டவரே கோயில் குட்டியார், ஆண்டவரே சபையின் செயலர், பொருளாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் திருச்சபையின் மூப்பர்கள், தந்தைமார், தாய்மார், முதியோர், ஆண்டவரே இன்னும் சுவாமி வாலிப சகோதர சகோதரிகள், திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே தூர இடத்தில் இருந்தாலும்ப்பா அவங்களே நீங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்தி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. பிள்ளைகளுடைய கையிட்டு சில பிரயாசங்கள், பிள்ளைகளுடைய போக்குவரத்து, சரீர சுகம் எல்லாவற்றிலும் பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய தொழில் வளங்களை ஆசிர்வதிங்க, அவங்களுடைய ஆசிரியர் பணித்தொழில் ஆசிர்வதிங்க. ஆண்டவரே வேலைக்காக முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பையும், ஆண்டவரே சரீர பலவீனத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சரீர பலவீனம் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே இந்த கொடிய கொரோனா தொற்று நோய் சீக்கிரமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு கடந்து சென்று நாங்கள் ஆண்டவரே சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே திருச்செம் பிள்ளைகள் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்க விட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய கைட்டு சிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய தூய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த தேவைகளுக்காக நோக்கி ஜெபிக்கின்றார்களோ அந்த தேவைகள் அனைத்தும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே திருச்சபையிலே ஆண்டவரே வேலை நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலே சுவாமி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் தாப்பனே. ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே நாங்கள் யார் என்பதை ஆண்டவரே நாங்கள் தீர்க்கப்படுகிறோம் தாப்பனே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். ஆண்டவரே நல்ல மனிதன் தனது இருதயத்தில் உள்ள பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவர்களை எடுத்து பேச என்று சொன்னது போல இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மனிதர்களாக வந்து உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகின்ற வார்த்தைகளையும் ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி கிறிஸ்துவை அறிவிக்கின்ற நற்செய்தி அறிவிக்கின்ற வார்த்தைகளாக மாற தேவரை கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை மிஷினரி பணித்தளங்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷினரியுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஒவ்வொரு மிஷினரியுடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சரீர பலவீனத்தமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீ சரீர பலங்கள் எல்லாவற்றும் நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை இம்மட்டும் வழிநடத்தி வந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஆண்டவரே வரப்போ இந்த வாரத்திலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினால் விளைவித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினையும் திருச்செம் பிள்ளைகளோடு இன்றும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான திருச்சபை பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானித்தது போல நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே மற்றவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளையும் ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளையும் கிறிஸ்துவை நற்செய்தி அறிவிக்கின்ற வார்த்தைகளாக மாறி ஆண்டவருக்கு முன்பாக நாம் பிழையற்றவர்களாகவும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் காணப்படுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை புரிவாராக. உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொள்கிறேன்.